இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க, எனக்கு டைரக்டரோட ரைட்டர் வடிவம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி மாரி செல்வராஜ் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் ஒவ்வொரு பாட்டும் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு எழுத்து வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீக்கொளுத்தி சாங்க்கு முன்னாடி வந்து உன் நினைவை விட கொந்தளிக்கும் பெருங்கடல் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சீனிக்கல் பாட்டுக்கு முன்னாடி நீச்சலே தெரியாத என் அப்பா தான் எனக்கு அலைகளை பழகாக்கினா அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து அந்த பாட்டுக்கான இன்ட்ரடக்ஷனா, இல்லை அந்த பாட்டு சிச்சுவேஷன் பற்றின ஒரு ஒரு உங்களோட ஒரு கருத்தா, இல்லை ஒரு ஆப்ஸ்ட்ராக்டாக ஒரு எனக்கு தோணிய விஷயம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுவா? அப்படி இல்லை. நான் ப்ரெசென்ட் பண்ணுறது அந்த கதை பாடல் அது வேறு. பட் எங்கிட்டேருந்து ஒன்று போகும்போது நான் அந்த அந்த பர்டிகுலர்லி அதுக்குள்ளே எமோஷனல் இருக்குல்ல, அந்த பாட்டு அந்த பாட்டோட எமோஷனல் இருக்குல்ல. இப்போ தீக்கொளுத்தி அப்படின்னா நான் அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறேன். அதுவும் சினிமா பாட்டு, இது பைசனுக்கான பாட்டு. பட் அந்த பாட்டை கேட்கும்போது, அந்த பாட்டை எழுதும்போது எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஏதோ தோழின்னு தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, அவங்க காதல் தான் ஞாபகத்துக்கு வரும். அது இல்லாமல் என்னால் அதை செய்ய முடியாது. அப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னோடய ஓன் ஸ்டேட்மெண்ட். அந்த பாட்டை உருவாக்கிய மனநிலை அது ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ எங்கள் அப்பா சீனிக்கல்னா, எங்கள் அப்பா வந்து அதில் ஒரு அப்பா இருக்கார். அந்த அப்பா என்னோடய அப்பாவை ஞாபகப்படுத்துகிறார் எனக்கு. எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நீச்சல் தெரியாது. ஆனால் இன்னைக்கு கடல் காட்டினது அவர் தான், அலையை பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போனது அவர் தான். அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ என்னோடய ஓன் ஸ்டேட்மெண்ட்டில் நான் உருவாக்குற கேரக்டர்ஸுக்குள்ளே நிறைய பேர் வரலாம், புதுசாக வரலாம், ஓகே. ஆனால் நான் யாரை மையமாக வச்சு யாரை நினச்சி அதை உருவாக்குனேன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வடிவம் தான் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கவிதைகள் வடிவம். அது சினிமா. பட் இதை யாரை நினச்சி அதில் உருவாக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எனக்கு ஒரு காதல் தோல்வி இருக்குது அப்படின்னா, நான் அங்கே வேறு ஒன்று காமிச்சிருப்பேன், வேறு ஒரு வடிவம் காமிச்சிருப்பேன். பட் இதை இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு ஒன்று இருக்குல்ல, அதோட ஆதாரம் இருக்குல்ல, அதோட ஆன்மா இருக்குல்ல. அந்த ஆன்மாவை வந்து எனக்கு எப்படி அதை எப்படியாவது அதை நான் ஒருவேளை இப்போ வந்து தீக்கொளுத்தி பாட்டு, என்னோடய பழைய தோழி அந்த பாட்டை கேட்குறாங்க, பார்க்குறாங்க வச்சுக்கோங்களேன், எங்கேயோ இருக்காங்க அவங்க அப்படின்னா, அந்த பாட்டு சினிமா பாட்டாக இருக்கும் அவங்களுக்கு, ஒரு சினிமா பாட்டு. பட் அந்த லைன் நாட் சினிமா பாட்டாக இருக்காது. அந்த லைனில் கீழே மாரி செல்வராஜ்னு போட்டிருக்கு. அப்போது அவங்க ஓன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அவங்க அப்படி ஓன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த நிமிஷம், அந்த பாயிண்ட், அந்த செகண்ட், நான் இங்கே அப்படி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிற மேஜிக் இருக்குல்ல, அது என் வாழ்க்கையோட பெரிய உத்தமமாக நான் பார்க்குறேன். அந்த வாழ்க்கையோட அது இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து யாராவது படித்து காட்டியிருப்பாங்க இந்த லைனை, இல்லை எங்கள் அண்ணன் தம்பி படிச்சிருப்பாங்க. இப்போ எங்கள் அண்ணனோட ஓன் பிரதர்ஸ் வந்து எங்கள் அப்பா வந்து நீச்சலே தெரியாத என் அப்பா தான் எனக்கு கடல் அலைகளை பழக்கினாருங்க வார்த்தை இருக்குல்ல. எனக்கு 2 அண்ணன் இருக்கான், அவங்க வாசிப்பாங்க. ஆமாம்ல, நம்ம அப்பாவுக்கு நீச்சல் தெரியாது இல்லை, இப்போ வரைக்கும் தெரியாது, ஆனால் நம்ம அந்த மேஜிக் அவங்க உணர்வாங்க. இது வந்து நம்ம நிறைய வேலை செய்கிறோம், சினிமா பண்ணுறோம், படம் பண்ணுறோம், காசு சம்பாதிக்கிறோம், எல்லாம் ஓகே. நாம் எப்போ வாழ்கிறது அதுக்குள்ளே இடையில, நாம் எப்போ நம்மளோட ஃபீலிங்கோட, நம்மளோட உணர்வுகளோட, நம்ம நேசிக்கிற மனிதர்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச முடியாத சூழல் நம்ம இப்போ இல்லை. நம்மளோட பிரிஞ்சு போன மனிதர்களில், நம்மளை விட்டுட்டு போன மனிதர்களில், நாம் ஏமாத்தின, நாம் துரோகம் செஞ்சால், நமக்கு துரோகம் செஞ்ச, அல்லது நாம் நேசித்த இந்த மனிதர்கள்ட்டெலாம் திருப்பி பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆர்ட் ஃபார்ம் வழியாக பேச முடியும். அன்னைக்கு அப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இந்த வார்த்தையை எழுதுகிற பக்குவம் வந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி அவன் நம்மளை நினைக்கிறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணலாம்ல. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட வெற்றி தோல்விகளையும் தாண்டி நமக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலாகவும், நமக்கு வந்து அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அந்த பாட்டை பார்க்கும் போதெல்லாம் வந்து நம்ம ஏதோ வழியில் நம்ம அதை கடத்திட்டோம், அவங்கக்கிட்ட உரையாடிட்டோம், அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும்.